கந்த சஷ்டி விழா. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும். அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அனைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதங்கள் ஒன்றுதான் கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டி திருவிழா ஐப்பசி அமாவாசையை அடுத்த 6 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அசுரலை அழிக்க சிவனின் நெற்றிப்பொறியிலிருந்து பிறந்த குமரன் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற அடையாளமாக இவ்விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கந்த சஷ்டி இந்த வருடம் 22/10/2025 அன்று ஆரம்பமாகி 27/10/2025 திங்கட்கிழமை அன்று நிறைவேறுகிறது. இது நம்மிடம் உள்ள தீய குணங்களான ஆணவம், மாயை, கன்மம், காமம், பேராசை, செருக்கு, மயக்கம், தற்பெருமை ஆகியவற்றை நீக்கி நற்குணங்களை பெறும் நோக்கில் இவ்விரதம் கடைபிடிக்கப்பட்டது. கந்த சஷ்டி விரதத்தின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் திருச்செந்தூர், பழனி போன்ற பிரபலமான முருகன் கோயில்களில் நடைபெறும். சூரசம்ஹாரத்திற்கு பின் முருகன் திருக்கல்யாணமும் நடைபெறும். கந்த சஷ்டி விரத முறைகள். விரதத்திற்கு முதல் நாளே வீட்டினை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் தெளிக்க வேண்டும். விரத நாட்கள் அதிகாலை துயிலெழுந்து நீராட வேண்டும். காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி கந்தனை மனதார வழிபட வேண்டும். விரத காலங்களில் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம், சண்முக கவசம், கந்தர் கலிவெண்பா, திருப்புகழ் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். விரத நாட்களில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் மிகவும் நன்று. இவ்விரதத்தின் போது 6 நாட்களும் ஒருவேளை உணவு உண்டும் சஷ்டி அன்று மட்டும் உண்ணாவிரதம் மேற்கொண்டும் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும், திருமண பாக்கியம் கைகூடி வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. எனவே முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு நினைத்ததெல்லாம் கிடைக்கும். நாம் வாழ்வில் எண்ணியது ஈடேறும். முருகா சரணம், கந்தா சரணம், கடம்பா சரணம், சரணம் சரணம்.